இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வார் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம மயூரி அந்த பிரண்டாவை முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பானா. நல்ல வேலை என்கிட்ட கடைசிக்கு முன்னாடி இருந்த ஐடியா உன்னை பல்லு இல்லாம உருவாக்கணுங்கிறது தான். ஏன்னா நீ அவனை முழுங்கும் போது பல்லு வச்சிருந்து கடிச்சிட்டின்னு ஏன் அவன் ஏகப்பட்ட தடவை வந்து மல்டிப்ளை ஆயிருந்திருப்பான். இப்போதைக்கு அந்த பிரண்டாங்கிறவன் வயிற்றுக்குள்ள சேஃபா தான் இருப்பாங்க போது பார்த்தா டக்குனு அது ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகி அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு ஏரோ வந்துட்டு நம்ம மயூரி அட்டாக் பண்ண பார்த்தா ஆப்வியஸ்லி அந்த பிரண்டா அப்படிங்கிறது ஒரு சோல் கிங்கோட கையா இருந்தாலுமே ஸ்டில் அது ஒரு குவின்சி தான், அதனால ஆரோவை யூஸ் பண்ண முடியுது. அப்ப அந்த இடத்துல மயூரியில அப்படியே ஒரு மாதிரி இல்ல நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சோல் கிங்கோட கை தன்னை ஒரு குவின்சின்னு பெருமையா பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா சிரிப்பானா. இதுல என்னடா வெக்கப்படுறதுக்கு இருக்குது, நான் முதல்ல இருந்தே ஒரு குவின்சி தான். சரி விடு, குவின்சியை பத்தி உங்களை மாதிரியான ஆளுங்க தப்பா பேசுறத கேட்டு கேட்டு எனக்கே சோர்ந்து போயிருச்சுங்கும் போது அப்பதான் மயூரி ஒரு விஷயத்த நோட் பண்றான். அந்த கை பேசுற விதமே மாறி இருந்திருக்குது. சோ முதல்ல சண்டை போட்டதுக்கு இருந்ததை விடவும் இப்ப வேற மாதிரி பேசுதுங்கும் போது மேபி சோல் கிங்கா இருக்கும் போது தான் எப்படி இருந்தங்கிற விஷயத்துல அது ஞாபகப்படுத்த ஆரம்பிக்குதா இல்லனா அது எவால்வ் ஆகுதா அப்படின்னு எனக்கு டவுட் வர அந்த பிரண்டா ஆரோஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த ஆரோஸ்ல எல்லாம் நரம்புகள் இருக்கும். சோ அதுல சிக்கனா கண்டிப்பா சதறிடும் அப்படின்னு மயூரிக்கு புரிய வர ஜஸ்ட் மிஸ்ல ஒரு ஆரோ அட்டாக் பண்ண வர உள்ள போந்த நீமு தான் அந்த ஆரோவை பிரேக் பண்ணி காப்பாத்துறா. பட் இருந்தாலும் அவளுக்கு டேமேஜ் ஆயிருது. ஆனா அவளையும் காப்பாத்தி ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டுட்டு உன்னை யாரு சண்டைக்குள்ள தேவையில்லாம வர சொன்னது, இல்ல நீங்க சண்டை போடும் போது உங்களுக்கு ஒரு ஷீல்டா இருக்கணும் தான் நான் நினைச்சேன். உன்னோட சுய விருப்பத்தால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. இல்ல சார் நீங்க அப்படி சொல்லல அப்படின்னா என்ன நீ அதை கத்துக்கிட்டியான்னு கேட்கும் போது இல்ல எனக்கே தெரியலம்பாளா. நல்லா கேளு நீமோ, எப்போ இச்சிகவும் உன்னோட நண்பர்களும் இந்த சோல் சொசைட்டிக்கு வந்தாங்களோ அப்பவே நீ நிறைய பேட்டில்ஸ் அண்டர்கோ பண்ணியிருக்க. நானுமே உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தர வேண்டியது அமைஞ்சது. அது எல்லாத்துக்கும் கடைசியா உன்னை வேற ஒன்னா டெவலப் பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது உப்ப இருக்கிற மாதிரிங்கும் போது இல்ல சார் எனக்கு புரியலன்னு சொல்ல, உனக்கு புரியல அப்படின்னா நீ எதுக்கு தேவையில்லாம நீயே செயல்பட்டு இருக்கிற, நீயா உன்னோட சுய முடிவால சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் கூட உனக்கு இல்லைன்னு வையேன். நான் எப்போ உனக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்ப மட்டும் தான் நீ சாகணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும் போது சரின்னு சொல்றாளா. கட் பண்ணா முதல்ல நீமுவை நம்ம மயூரி உருவாக்கி இருந்திருப்பான்ல, சோ ஒரு குளோன் மாதிரி அவளை உருவாக்குவானா. அவ கண் முழிக்கும் போது சீக்கிரம் எந்திரி நம்பர் 7 நிறைய வேலை இருக்குதுங்க மாதிரியே நம்ம மயூரி பார்த்துருப்பான். மறுபடியும் பிரசன்ட்ல நீமு நம்ம மயூரிக்கு ஏதோ ஊசி மாதிரி கொடுப்பால, ஓ இதை நீ கொண்டிருக்கியான்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டுக்கிறான். பார்த்தா அவனோட கை வந்து திருப்பி வந்துருது. எப்பவுமே ஏதாவது சண்டைக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு தயாராகிறதுக்காக நீங்க மெடிசன் கேபினெட்டுக்கு போய் நிறைய பொருட்களை எடுத்துக்குவீங்க. ஆனா இந்த தடவை நீங்க போகல அப்படிங்கறத கவனிச்சு நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும் போது மயூரிக்கு லைட்டா ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன இந்த அளவுக்கு கவனிக்கிறேன்னு லைட்டா பயமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அது கூட சண்டை போடுறதுக்காக மயூரி களத்துல இறங்குறானா. அது பயங்கரமா ஆரோஸை வந்து ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. நீமுவையுமே அந்த ஒரு சண்டையில அவன் பயன்படுத்த தான் போறான். நீமு கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு கையை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றேன். இந்த இடத்துல நிறைய அனஸ்தீசியா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அனஸ்தீசியானா மயக்க மருந்து மாதிரி தான். சோ அதை நான் ஸ்ப்ரெட் பண்றேன். அது எனிமியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா போன தடவை அந்த ஒரு ஆரோஸ் என்ன அட்டாக் பண்ண வரும்போது நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். ஒரு கரெக்டான அளவுல அந்த அனஸ்தீசியாவை பயன்படுத்தினா அந்த ஆரோஸ் எல்லாத்தையும் நம்மளால மந்தமாக்க முடியும், நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஆனா இந்த அளவுக்கு அனஸ்தீசியாவை பயன்படுத்துறங்க போது அது மேபி என்னையும் அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். அது என்னால நம்மளால தடுக்க முடியாது. ஆனா நீமோ உனக்கு நான் கொடுக்குற வேலை உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு மெடிசனை டைரக்டா அந்த மந்தமான அந்த ஒரு ஆரோல போய் நீ இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும். ஆனா அந்த ஒரு இன்ஜெக்ஷனை நீ பயன்படுத்துறங்காட்டி ஒன்னும் அனஸ்தீசியா பயன்படுத்துற மாதிரி அந்த ஆரோஸ் எல்லாத்தையும் அது வீக்கெல்லாம் ஒன்னும் பண்ணாது. பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டா வேற எந்த ஒரு சிக்னலும் டிரான்ஸ்மிஷன் ஆகாம பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ பேசிக்கா பார்த்தா அந்த ஆரோஸ்ல வந்து நிறைய நரம்புகள் இருக்கிறத அவன் கவனிச்சிருப்பான்ல. நரம்புகள் மூலமா தான் நம்மளோட பாடிக்கு சிக்னல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணப்படுது. அந்த சிக்னல்ஸா பிளாக் பண்ற விதமா தான் நம்ம நீமு கிட்ட அந்த ஒரு மெடிசன் அவன் கொடுத்துருக்கு. அந்த ஒவ்வொரு நர்வும் அந்த பிரண்டாவோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாடி பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ அத சிக்னல்ஸ் போகல அப்படிங்கும் போது பாடி பார்ட் ஃபெயில் ஆகும். இன்னும் சொல்ல போனா அதோட கண்களை கூட அதால திறந்தா மூட முடியாது, அதோட இதயம் கூட துடிக்காது, ஈவன் அதோட வாயை திறந்து கூட அதனால மூட முடியாதுன்னு சொல்லிட்டு கூடவே அந்த ஒரு கையில வந்து நிறைய ரத்தங்கள் இருக்கிறத அவன் ஏற்கனவே கவனிச்சிருப்பான்ல. அந்த ரத்தங்கள் மொத்தத்தையும் ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கும் வருவான். ஏற்கனவே அந்த பிரண்டா அந்த தர ஃபுல்லா அதோட நரம்புகளை வந்து படர வச்சிருக்கும். அதையுமே மயூரி ஃப்ரீஸ் பண்ணிருப்பான். அது மேலே நீ நடந்து போகலாம் அப்படின்னு அவன் சொல்லும் போது நம்ம நீமும் போய் அங்க இருக்கிற ஒரு ஆரோவை இன்ஜெக்ட் பண்ணிடுறாள். அந்த மெடிசன் அந்த கையை போய் அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஆரோல அட்டாச் ஆயிருந்த அந்த ஒரு நரம்ப அந்த பிரண்டா ஆக்சுவலி துண்டிச்சிருது. இதெல்லாம் வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சாடான்னு கலாய்க்க, என்னடா இது திடீர்னு கென்பாச்சி மாதிரி பேசுது அப்படின்னு யோசிப்பானா. அப்பதான் மயூரிக்கும் புரிய வரும், ரைட்டு இதோட நரம்புகள் கென்பாச்சியோட பாடியில் இருக்குதுங்கும் போது கென்பாச்சியோட மெமரிஸ் இதை ஆக்சஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது கென்பாச்சி அளவுக்கு எவ்வளவு வைந்திருக்குமோ. ஆனா நீமுவால இதை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு அவன் பயப்படும் போது டக்குனு அவன் அட்டாக் பண்ண வருதா. இன்னொரு பக்கம் சோல் சொசைட்டில அந்த லெபார்டரி இருக்கும்ல, சோ அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் திருப்பி நம்ம மயூரி வரக்குள்ள லேப ரெடி பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன். அங்க இருக்கிற புதுசா வந்து ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தா பழைய ஏதோ ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் வந்து வெளியெடுத்து விட்டுருவா. அது ஆக்சுவலி நம்ம நீமுவோட
நீமோட சில மாடல்ஸா தான் இருக்கும். நம்ம நீமோ ஒரு நம்பர் 7 மாடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கு முன்னாடி நம்பர் 1 to 6 வரைக்கும் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. சிலதுல பிரெயின் இருந்திருக்காது, சிலது கொஞ்சம் கூட டெவலப் ஆயிருந்திருக்காது, சிலது ஒரு குழந்தையா வந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிருக்கும், சிலது 2 வயசு வரைக்கும் இறந்து போயிருக்கும். ஃபைனலி நம்பர் 7 தான் வந்து ஃபுல்லா க்ரோன் ஆயிருந்திருக்குது. அது பார்த்து பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டாராமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பர் 7 தான் இப்ப இருக்கிற நீமு சின்ன பொண்ணா இருக்கும்போது அவளை முதல்ல நம்பர் 7 அப்படின்னு தான் மயூரி கூப்பிட்டு இருந்திருப்பானா. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீமு அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்காட்டி ஏன் மயூரி என்னோட உண்மையான பேரான அந்த நம்பர் 7 அப்படின்னு கூப்பிடுறது இல்லன்னு அந்த லேப் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவங்ககிட்ட கேட்க, சாரி பாப்பா அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, மேபி அவர் உண்மையான காரணத்தை சொல்றதுக்கு வெக்கப்படுறாரோ அப்படிங்கும் போது வெக்கமா அந்த மாதிரியான எமோஷன்ல அவர்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்ல. மேபி இருக்கலாம், பட் இருந்தாலும் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்காரு ஆர்டிபிஷியலா சோலை கிரியேட் பண்றதுங்கிறது சோல் ரீப்பர்ஸோட ஒரு கனவு. ஆனா முழிச்சுட்டே கனவு காண்றதுங்கிறது முட்டாள்தனம் தானே. அதனாலதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் நிமுரி அப்படின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பான். நிமுரி அப்படின்னா தூக்கம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் சோல்ஸை கிரியேட் பண்றதுங்கிறது மத்த சோல் ரீப்பர்ஸோட கனவெல்லாம் இல்ல, வெறும் மயூரியோட கனவு மட்டும்தான். அண்ட் அவனோட கனவுக்கான பேரையே வந்து தூக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருந்திருக்கான். விச் மீன்ஸ் இப்ப அவன் நீமுவை உருவாக்கி இருந்திருக்கான்ல, நீமுனால தூங்க முடியும், சாப்பிட முடியும், புது புது விஷயங்களை வந்து கத்துக்க கூட முடியும். சோ இது எல்லாமே தூக்கத்துல நடக்கிற மாதிரி அதுக்கு சர்க்காஸ்டிக்கா பேர் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீ கண்டிப்பா பயங்கர எவால்வ் ஆகிற ஒருத்தி, நீ ஸ்மார்டஸ்டான ஒரு பொண்ணு, உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல. மேபி நான் இதுக்கப்புறம் பெருசா வளரலினா அவர் திருப்பி என்ன இது கூப்பிட மாட்டாரான்னு கேட்கும்போது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா கேப்டன் மயூரியோட கிரேட்டஸ்ட் கிரியேஷன் நீ தான், நீ கண்டிப்பா எவால்வ் ஆகாமலாம் போக மாட்டாங்க போது பிரசன்ட்ல நம்ம மயூரிய அந்த கை கிட்ட இருந்து நீமு காப்பாத்துவாளா, ஹே இந்த மாதிரி உனக்கு ஆர்டர் நான் கொடுக்கலன்னு சொல்ல, இது ஆர்டர் கிடையாது, இது ஒரு மிஷன், உங்களை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலைங்கும் போது என்ன ப்ரொடெக்ட் பண்றது உன் வேலை கிடையாது, நீ க்ரோ ஆகுறதா உன்னோட வேலை, உங்களை ப்ரொடெக்ட் பண்றது மூலமா நான் க்ரோ ஆயிட்டேன்னு காட்டுறேன்னு மயூரிய ஓரமா உட்கார வச்சுட்டு அவ சண்டைக்காக போவாளா. மயூரிக்கு ஷாக்கிங்கா இருக்கும், இவ எப்ப எதிர்த்துதான் பேச ஆரம்பிச்சா. அதே நேரத்துல நான் இல்லாம இவ சண்டையில இறங்குற, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். களத்துல இறங்கினா நம்ம நீமுமே காமிஹாமே மாதிரி சம்திங் எதையோ பயன்படுத்துறாளா. பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் வந்து ஏற்படுது, நூத்துக்கணக்கான பாகங்கள் அந்த ஒரு கை பிரிஞ்சு போகும். ஈவன் நீமுமே இம்பாக்ட்ல அப்படியே தெரிச்சு வர டக்குன்னு அந்த சதறி போன எல்லா பாகங்களுமே இன்னொரு கையா மாறி அங்க இருக்கிற நீமுவை அப்படியே பீஸா வந்து சதறடிச்சிருது. இத பார்த்து மயூரி பயங்கரமா ஷாக் ஆக, அப்ப அந்த எஸ்பட நம்பர் 9 இருக்கிறான்ல அந்த சயின்டிஸ்ட், என்னடா உன்னோட 6 உயிர் கண்டுபிடிப்பு இப்படி சதறி போச்சு அப்படின்னு உனக்கு சோகமா இருக்குதான்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஏன் நீ சோகப்படுற, என்கிட்ட தான் பெர்ஃபெக்ஷனை பத்தி அவ்வளவு பெரிய டைலாக் பேசி இருந்தையே, இப்ப அந்த நீமு செத்து போயிட்டா அப்படின்னா அவ பெர்ஃபெக்டா இல்ல அப்படின்னா இன்னும் நல்ல பெட்டரான ஒன்னு கண்டுபிடிக்க முடியும்னு உனக்கு தோணும்லன்னு சொல்ல. அப்பவுமே மயூரி ரியாக்ட் பண்ணாம இருப்பானா, அப்படின்னா என்னடா என்கிட்ட மட்டும் நீ சும்மா டிராமா போட்டுட்டு இருந்தைய, பெர்ஃபெக்ஷனை பத்தி டைலாக் பேசிட்டு இப்ப நீ அதுக்கு சோகமா இருக்கிறீனா, நீயே சரியான டம்பி பேசுறாங்க போது அந்த கேரக்டர் டக்குன்னு மூடிட்டுறான்னு நம்ம மயூரி எந்திரிச்சுக்கிட்டு ஓகே ஃபைன் எல்லாம் சொதப்பிடுச்சு ஒத்துக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த ஒரு கை நேரா மயூரி கிட்ட வந்துட்டு நீமுவோட தோல் எல்லாமே சதறி இருந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் அப்படியே நக்கி எடுத்துக்கிட்டு இருக்குமா. அப்போ நான் நீமுவோட பிரெயினை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவான். அவன் அட்டாக் பண்ண வர பார்த்தா ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் நீமுவோட மிச்சம் மீதியை சீக்கிரம் சாப்பிட்டுருங்க, ஏன்னா நீங்க சாக போறீங்கன்னு சொல்லும் போது அந்த கை வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். என்ன மேட்டர்னு பார்த்தா ஹியூமன்ஸோட பாடியில செல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்ல, அதை கண்ட்ரோல் பண்றதே பிரெயின் தான். இப்போ பிரெயினை தான் இவன் எடுத்து வச்சுக்கிட்டானே. நீமோட பிட்யூட்டரி கிளாண்ட அந்த பிரண்டா சாப்பிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர்டிபிஷியலான ஒரு பாடிக்காக உருவாக்கப்பட்டது, பிரெயின் கிடையாது, அதை ரெகுலேட் பண்றதுக்காக. அதனால கணக்கிட முடியாத அளவுக்கு வேகத்துல அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் செல்ஸை டிவைட் பண்ண ஆரம்பிக்க அது கம்ப்ளீட்டா அப்படியே சதறி தெரிச்சு விழுந்துரும். ஒண்ணுமே பண்ணாம மயூரி அங்க ஜெயிச்சு வரும்போது டக்குன்னு பார்த்தா அவன் கால் ஒரு மாதிரி திரும்பிக்குமா. ஸோ அந்த பிரண்டாவோட நர்வ்ஸ் தான் கடைசி நேரத்துல என்னோட காலை திருக்கி போட்டானே. இப்ப கென்பாச்சிக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைன்னு நினைக்க அந்த இடத்துக்கு அயசகாவும் இக்காகவும் வந்துட்டு அவனை கை தாங்கல கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மயூரி அந்த இடத்துல சில பாடெல்லாம் கொண்டு வந்திருப்பானா. அதுல பார்த்தா நம்ம ஹிட்சுகாயாவையும் அந்த ராங்கிக்கியும் வச்சிருந்திருப்பாங்க. 2 பேரும் ஜாம்பியா மாறி இருந்திருப்பாங்கல்ல. சோ இப்ப நார்மல் ஆயிட்டாங்களா, அவங்க 2 பேரையும் வெளியே எடுத்து விட்டுட்டு ஒன்னுல பார்த்தா நம்ம மயூரியும் இன்னொன்னுல பார்த்தா நம்ம கென்பாச்சியும் வச்சிருவாங்க. கூடவே ஐசகாவும் இக்காகவும் நம்ம மயூரிக்கு நன்றியும் சொல்லுவாங்க, எங்களோட கேப்டனோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி கேப்டன். இவங்களோட கேப்டன் உயிரை காப்பாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஓகே ஃபைன், எப்படியோ நீமு இந்த இடத்துல அழிஞ்சு போயிருந்தாலுமே ஸ்டில் ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சோலை கிரியேட் பண்ணி அந்த ஒரு சோல் தன்னைத்தானே சுயமா யோசிக்கிற அளவுக்கு நான் பண்ணியிருந்திருக்கேன். உராஹாராவை மிஞ்சிட்டான்டா, அவன் எந்த அளவுக்கு என்ன பார்த்து பொறாமப்படுவான் அப்படிங்கறதான் லைட்டா யோசிச்சு பார்க்க முடியல. அடுத்த தடவை அவனை மீட் பண்ணும்போது அவனுக்கும் எனக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறத காட்டுறேன்னு நினைப்பான். ஆக்சுவலி இந்த மயூரியை பொறுத்த வரைக்கும் அந்த நீமோ அப்படிங்கிறது அவனோட பொண்ணு மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த குவின்சி பண்ணுங்க யூஹாவை அடிக்கலாம் அப்படின்னு போயிருந்திருப்பாங்களா. அந்த இடத்துல சில சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது அவங்களும் அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம எய்சன் சில கருப்பா எதையோ அழிச்சிருந்திருப்பான்ல அதே மாதிரி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜூகிராம் சில ஆளுங்களையெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம இஷிடாவை வேவு பாக்குறதுக்காக அனுப்புவானா. அப்ப அவங்களே யாரோ அட்டாக் பண்றாங்க. நம்ம பாஸ்பியா இருக்கும். இன்னாம நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கிறேன்னு ஷாக்கிங்
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ யா, தேங்க்யூ.